day one of my 100-day challenge in helping women restart their careers. If you're coming back after a break, especially after having kids, the first step is not updating your resume. இது ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம எப்பவுமே இந்த டிசிஷன் எடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரெஸ்யூமை அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்? கிளாரிட்டி. ஹவு கேன் யூ கெயின் கிளாரிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நோட் புக்கை எடுத்துட்டு ஒரு 5 ஐடியாஸ் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணணும், வாட் யூ வாண்ட் டு டூ அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த 5 ஐடியாஸை பத்தி நல்ல டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணுங்க. 5 days எடுத்துக்கோங்க. 1 day 1 ரிசர்ச், அந்த மாதிரி 5 daysல 5 ரிசர்ச். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இது நம்மளால பண்ண முடியுமா, நம்ம லைஃபோட இப்போ இந்த ப்ரெசென்ட் சிச்சுவேஷன்ல இது செட் ஆகுமா அப்படின்னு நமக்கு அது நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அதுக்கப்புறமா நமக்கு இப்போ வந்து எது பார்த்தாலும் நமக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். பட் நம்ம ஆக்ஷன் எடுக்க தட் ஃபீலிங் வில் கோ அவே. ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்றீங்க. இப்போ ஒரு ஸ்கில்லை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் போது உங்களோட மனசுல இருந்து அந்த ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மெதுவா வந்து குறைய ஆரம்பிக்கும். that's how you vanish this self doubt and gain confidence. இந்த கிளாரிட்டி கெயின் பண்ணதுக்கு அப்புறமா then you decide whether you should go to a job, whether you should take freelance project, இல்ல பிசினஸ் சொந்தமா பண்ணணுமா அப்படிங்கிறத அந்த கிளாரிட்டி கெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் you should be deciding. இப்போ வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறோம், நிறைய பேர் வந்து சக்ஸஸ் வீடியோஸ் பார்க்குறோம். அது பார்க்கும்போது ஓகே, இவங்கனால வந்துட்டு $100K டாலர்ஸ் earn பண்ண முடியுது வீட்ல இருந்தே, ஸோ நம்மளாலையும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம வந்து டைவர்ட் ஆகிட்டே இருந்தோம்னா we are not at all going to do anything. So the first thing you have to do is clarity. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு நோட் புக் எடுத்து 5 ஐடியாஸ் லிஸ்ட் பண்ணிட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்ணணும். So will you try this?